கேரள மாநிலத்தில் மூணாறுன்ற பகுதியில் இருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி வட்டவாடான்ற ஒரு கிராமம் தான் இது. டிராவல் டைம்னு பார்க்கும்பொழுது உள்ளூர் பேருந்தில் பயணம் செஞ்சால் 1.5 மணி நேரம் மூணாறில் இருந்து. பகல் நேரங்களில் 4 பேருந்து மட்டும்தான். இந்த இடங்கள் ஆபத்தான பகுதியாக இருக்கிறதால இரவு நேரங்களில் பேருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் அமைதியாகவும் இருந்தாலும் ஆபத்துகளும் அபாயங்களும் நிறைஞ்சது. இது ஒரு குளிர் பிரதேசமாகவும் பார்க்குறதுக்கு இயற்கை நிறைஞ்ச சுற்றுலா தலமாகவே இருந்தாலும் இது ஒரு மலை பிரதேசம் மற்றும் காடுகள் சூழ்ந்து இருக்கிறதால சிங்கத்தை தவிர மற்ற காட்டு மிருகங்கள், யானைகள் போன்ற ஆபத்தான விஷயங்களுக்கு இங்கே குறைவே இல்லை. இது பத்தாதுன்னு காடுகள் தீப்பிடிக்கிறது, ரோட்ல வண்டி போகும்போது எப்போ நிலைச்சரிவு ஏற்படும்னே தெரியாமல் நிறைய அபாயங்களும் இருக்கு. காடுகள் எரிஞ்சிருக்கிற காட்சிகளை பதிவு செய்யும்பொழுது அது கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு த்ரில்லிங்கான ஏரியாவில் தான் பாஸ்டர் ராஜேஷ் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. ஒரு மலையோட மேல் பகுதியில் அவங்களோட வீடு அமைஞ்சிருக்கு. இதுதான் கோவிலூர் என்ற ஒரு பெரிய கிராமம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வட்டவாடா. மலைக்கு மேலே இருக்கிற கிராமத்துக்கு பேர் பழுத்தோட்டம். இங்கே ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு போகிறது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா இது மலைப்பகுதியாக இருக்கிறதால வழிபாதைகள் ஏற்ற இறக்கமாகவும் சறுக்கலாகவும் தான் இருக்கும். தேவனுக்காக ஊழியம் செய்ய முடிவு பண்ணிட்டா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பழகிக்க வேண்டியது தான். இங்கே சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற 5 கிராமத்து ஜனங்களை மையமாக வச்சு இந்த வீட்டில் தான் ஞாயிறு ஆராதனையும் நடத்தப்படுது. இந்த இடத்துக்கு பேர் தான் டாப் ஸ்டேஷன். பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் தேயிலை தயாரிக்கிற எஸ்டேட்டில் வேலை பார்த்தவங்க இப்போ இங்கே உள்ளூர்வாசிகளாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 250-300 வருஷங்கள் அவங்க இங்கேயே இருக்கிறாங்க. இந்த டாப் ஸ்டேஷனில் இருக்கிற மக்கள் பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறினதுனால இங்கே இருக்கிற மக்கள் வியாபாரம் செஞ்சு தன்னோட வாழ்வாதாரத்தை நடத்திட்டு வராங்க. எனக்கு என்னவோ இன்னும் 30 வருஷத்துக்கு அதே பிரிட்டிஷ்காரங்க இங்கே ஆட்சி செஞ்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வட்டவாடா மற்றும் அதை சுற்றியில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு ஆராதனை நடத்தப்படுறது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த டாப் ஸ்டேஷனில் வசிக்கிற மக்களுக்காகவும் தனி ஆராதனை நடத்தும்படி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. இரவு நேரங்களில் டாப் ஸ்டேஷனில் நடக்கிற ஆராதனை முடிச்சுட்டு திரும்ப உறைவிடத்துக்கு திரும்புறது ஒரு ஹை ரிஸ்க் தான். ஏன்னா அங்கே இருக்கிற காட்டு மிருகங்களோட நடமாட்டம் தான் இதுக்கு காரணம். இதனால் இரவு நேரங்களில் ஒரு தங்குமிடம் அமைச்சு அங்கேயே தங்கிவிட வேண்டியது தான். மூணாறில் ஊழியத்தை ஆரம்பித்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிற விசுவாசிங்களுடைய தரநிலையை அறியறதுக்காகவும் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காகவும் ஊழியத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தலைமை சபையிலிருந்து குழுவாக போயிருக்கோம்.
ஒரு விவசாயி மரம் ஏறி வேலை செஞ்ச அப்போ கீழே விழுந்ததால் இடுப்புக்கு கீழே செயலிழப்பு ஏற்பட்டிருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ படுத்த படுக்கையாக தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு மாற்றத்தை பார்க்க முடியுது. அவங்களுக்காகவும் தேவனிடத்தில் வேண்டுதல் செஞ்சோம். இதுதான் கோவிலூர்ன்ற கிராமம். இதில் ட்ராக்ஸ், கைப்பிரதி கொடுக்கறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, வீட்டு ஜெபம் அப்படின்னு தேவனோட ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க முடிஞ்சுது. இந்த ஊர் எப்படி த்ரில்லிங்காக இருக்குதோ அதே மாதிரி இங்கே வசிக்கிற மக்களும் அவங்களுடைய மனநிலையும் கடினமானது தான். நாம் சுவிசேஷ விதையை விதைக்கும் பொழுது உடனடியாக ஏற்றுக்கொண்டு பலன் தரக்கூடிய நல்ல நிலம் கிடையாது. ஜாதி வேற்றுமை மற்றும் பாரம்பரிய வைராக்கியம் கொண்ட கற்பாறையான இடம்னு தான் நினைக்க தோணும். அதனால் ராஜேஷ் பாஸ்டர் தனக்கு கொடுத்த நிலத்தில் அதிகப்படியான உழைப்பை போட்டு போராட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாக பாஸ்டர் ராஜேஷ் அவங்க ஊழியத்தை செஞ்சு தேவனோட ராஜ்யத்துக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி ஞானஸ்நானத்திற்காக தயாராக்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து தேவனோட பிள்ளைகளாகவும் மாறிட்டாங்க. இந்த பதிவில் பார்க்குற சில வேதாகம கல்லூரி வாலிபர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே பயிற்சிக்காக ஊழியத்தில் வந்து ஈடுபட்டுருக்காங்க.